தந்தை மைந்தன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானது, இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் நிகழ்வை ஒருவேளை இதை வழிபாடாக நாம் ஏறெடுக்காவிட்டாலும் கிறிஸ்துவ திருச்சபையின் வழி வந்து எல்லாமே வழிபாடு தான். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது வழிபாடு. அந்த வழிபாடு முடியும் வரையிலும் அமைதியாகவும் இந்த சிறப்பு நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான நம்முடைய ஆற்காடு திருச்சபையினுடைய ஆளுக்குழுவினுடைய உறுப்பினர், செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற அருமையான அண்ணன் அடுத்து பெஞ்சமின் சுடர் ஐயா அவர்களை சபையின் சார்பிலே முன்பாக வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் கூட ஐயர் அம்மா அப்படின்னாக்கா ஐயருக்கு மனைவியாக இருப்பது ஒரு ரகம், ஐயராக இருப்பது திருச்சபைக்கு ஆசீர்வாதம். எனவே ஐயருக்கு துணைவியராக ஆயராகவே பணியாற்றுகின்ற எங்கள் அன்பு சகோதரி என்னுடைய அன்பாக கருத்துமதி பிரிசிலா சுதாகர் அக்கா அவர்களை முன்பாக வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான சிறப்பு கொண்டாட்டத்திற்கு தொடக்கமாக கிறிஸ்தவ கீர்த்தனையிலே அரசனை காணாமல் இருப்போம் ஆய்வுகளினாக கழிப்போம் என்று தொடர்கின்ற 34வது கீர்த்தனையுடைய பல்லவி 1, 3, 5 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, யுக அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யுக பாடன பவங்களை ஒழிப்போமோ, யுக அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ, யாக்கோபினோரிலே உதிக்கும் என்று இஸ்ரவேல் ராஜ செங்கோலையும் கழிக்கும் என்று, யாக்கோபினோரிலே உதிக்கும் என்று இஸ்ரவேல் ராஜ செங்கோலையும் கழிக்கும் என்று,
எல்லா நல்ல ஈவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் காரணமாக இருக்கிற நன்மை நல்ல கடவுளே, உன்னதங்களிலிருந்து விடியில் ஒன்று தன்னை சந்திக்க வந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற திருவார்த்தையின்படி கடவுளாகிய ஆண்டவர் மனுக்குலத்தின் மீது கொண்ட பேரன்பின் நிமித்தமாக இந்த முழு மாநிலத்தையும் மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களுடைய ஒன்றான மகனை இந்த உலகத்திலே மீட்பராக விடுதலையாளராக அனுப்பியிருக்கின்ற இந்த உன்னதமான நற்செய்தியை தலைமுறைகளுக்கான நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக புதிய ஒரு வாய்ப்பை, புதிய ஒரு கிறிஸ்துவ வருகை காலங்களிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர்களை பாராட்டின தயவுக்காக நன்றி செய்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவதற்கு எங்களுடைய காலங்களிலே எங்கள் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நாம் சரியாக நிறைவேற்ற கொடுத்திருக்கின்ற சத்துவங்களுக்காக நாம் நன்றிப்படுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை ஆண்டவரே பொருட்செல்வங்களின் வழியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நன்றி செய்கிறோம். இந்த ஐக்கியத்திலே இந்த பூர்வீகம் உங்களுடைய திருமணங்களை நிறைவாக இருக்கிறது என்கின்ற உணர்வோடு நாங்கள் நமக்கு கோடான நன்றி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வேண்டத்தில் ஒப்புகிறோம். தொடர்புடைய நிலை மட்டும் உங்களுடைய இயந்திரங்களை உணர்ந்துள்ள வந்திருக்கின்ற உங்களுடைய மொழிக்காரர்கள் இந்த சிறப்பு விருந்தினராக ஆண்டவரே அருட்பணியாளராக இருக்கின்ற அண்ணனையாக அவங்களுடைய கருத்தை ஒப்புகிறோம். அவர்கள் வழியாக நீர் எங்களுக்கு அருள் இருக்கின்ற உங்களுடைய உன்னதமான வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் வழி வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். திருமலையிலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்க கேட்போம். சேதராகவும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருமிகு பெருநாட்சி வந்து திருமலையிலிருந்து ஒரு பகுதியை படிப்பார். எஸ்ஐ வாக்கு நூல் 9ஆம் பிரிவு 2 முதல் 7 வரை அடைவாசங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி 7 முடியும். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தி அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுல அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும் போது அங்கரிப்பது போல் களிப்பூசுகிறார்கள். மீதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு உண்மையாக இருந்த முகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரைப்படிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றைக்கும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராக உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது கோபம் இதை செய்து நிறைவேற்றும் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை கிறிஸ்துவின் திருப்பெயரால் முதலாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். சிறப்பான இந்த நாளிலே இந்த எளிமையான பழமையான முதுமையான இந்த காட்டுமேடு கிராம திருச்சபைக்கு வந்திருக்கின்ற திருச்சபையுடைய மூத்த ஆயர்கள் அருமையான கருப்பணி பெஞ்சமின் சுதாகர் அவர்கள், அருமையான கருப்பணி கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் இருவரையும் இந்த நேரத்தில் முதலாவது வாழ்த்துக்களை தெரிவித்து மனைவியர்களை வரவேற்கின்றோம்.
முறைப்படியான வரவேற்பு என்ற முறையிலே வீரமணியம் அன்பானவர்களே, இந்த நேரத்திலே அருமையான போதகர் தம்பதிகளாக இருக்கின்ற 2 ஆயர்கள் மக்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். குறிப்பாக நான் அவர்களிடத்திற்கு பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு குரு அவர்கள். அதனாலே கணவன் மனைவியாக அவர்களிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மினிஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர், மினிஸ்ட்ரியல் ட்ரெடிஷன், இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே ஆளுடைய திருமணத்திலே அருமையானக்கும் அக்காவுக்கும் முதலாவது என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அருட்பணியிலே முன்னோடிகள் என்ற முறையிலே நான் அவர்களை அன்போடு கூட தலை சாய்த்து அவர்களை உண்மையிலே நான் வணங்குகிறேன். ஐரமாகவும் நானும் அவர்களை வாழ்த்தி விடுகிறோம். அதன் பிறகு தலைமை ஆசிரியர்களும் இருவரும் வந்து பள்ளிகளின் சார்பிலே ஆயர் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வாழ்த்துவார்கள். முதலாவது திருச்சபையின் சார்பிலே ஆயர்கள் இருக்கிற முறையிலே ஆயர் ஐயாவையும் அம்மாவையும் ஒரு சேர நாம் முதலாவது வாழ்த்துகிறோம். சேதுராயமுக்கம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் ஐயா அவர்களுக்கும், காட்டுமயிலூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் போதகர் அம்மா அவர்களுக்கும் பள்ளிகளின் சார்பில் திருச்செல்வியுடைய மூப்பர்கள் என்ற முறையை அவர்கள் வாழ்த்துகிறார்கள். இந்த நிகழ்விலே கேமரா மூடி சேதுராயமுக்கம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் 200 வார்த்தைகள் இந்த கிறிஸ்துக்களுக்கும் காலங்களிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற கடுமையான ஆயிரம் பெருமக்களை வாழ்த்தும்படி அவருடைய வார்த்தையை பேசும்படி அன்போடு வேண்டுகொள்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்க்கையை அன்பான சபையோர்களே, இந்த நாளிலே இந்த ஒரு அதாவது உலகிற்கு எப்படி கிறிஸ்துவானவர் பிறந்து ஒரு ஒளியை ஏற்படுத்தினாரோ அந்த விதமாக இன்றைய நாளிலே இந்த காட்டுமயிலூர் குருசேகரத்திலே ஐயா அவர்களும் துணைவியாரோடு குடும்பத்தோடு இங்கே இந்த காட்டுமயிலூருக்கு வந்தது கூட அதனோடு ஒப்பிடும்படியான ஒரு நிகழ்வுதான் என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஐயா அவர்கள் பொங்கராயப்பாளையம் குருசேகரத்திலே மிக சிறப்பான ஒரு பணியை மிகப்பெரிய சபைகளிலே இருந்துவிட்டு அவருக்கு ஒரு கிராம சபை கொடுத்த பொழுது எங்களுக்கு எல்லாம் ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் அவருடைய நாட்கள் இருந்தது. உண்மையில் பல இடங்களில் நான் கூறியிருக்கிறேன், ஐயா அவர்களுடைய அருளுரையானது ஒரு வியக்கத்தகும் வகையிலே இருக்கும். அவருடைய ஒவ்வொரு அதாவது வேதத்தை குறித்து மிகவும் ஆழமாக ஆராய்ந்து
ஒரு பிரசங்கத்தை எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு வழங்கினார். அவருடைய ஒவ்வொரு அருளுரையும் நாங்கள் மிகவும் விருப்பத்தோடு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக, ஒரு ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது கவனிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த விதமாக அவருடைய ஒவ்வொரு அருளுரையும் நாங்கள் குமராயபாளையம் கிராமத்திலே ஒரு கிராம சபைக்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் போல ஐயா அவர்கள் கிடைத்தார்கள். ஒருவேளை ஐயா அவர்கள் எங்கே காலடி வைத்தாலும் அந்த இடத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அந்த விதமாக இந்த இடத்திலே ஐயா அவர்களுடைய வருகை இருக்கிறது. கண்டிப்பாக இந்த காட்டுமயிலூருக்கான ஒரு சிறப்பினை ஐயா அவர்கள் செய்வார்கள். அதுபோலவே ஐயா அவர்கள் மட்டும் இல்லாது அம்மாவையும் சேர்த்து அழைத்து இங்கே வந்திருக்கிறார். கண்டிப்பாக அது காட்டுமயிலூர் குலசேகரத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு காரியம். மிகப்பெரிய ஒரு சபையிலே அநேக பொறுப்புகள், அநேக வேலைகள் அவருக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த கிராம சபைக்காக அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏனென்றால் நெய்வேலி 19 குலசேகரம் உங்களுக்கு தெரியும். ஆயிரமாவும் நெய்வேலியிலே அடுத்த குலசேகரத்திலே பணி செய்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே அநேக பணிகள் காத்திருக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்டது. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் கூட இந்த கிராம சபைக்காக அவர்கள் மனதிலே ஆண்டவர் ஏவினபடியே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது நம் அனைவருக்குமே அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, அதே விதமான நிகழ்வு. மேலும் இந்த நாளிலும் கூட ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்தாக நாம் கூற வேண்டும் என்றால், நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வை போதகர் அவர்கள் கூறினார்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு மகிழ்ச்சியை அதிகபட்சம் ஐயருக்கு நாம செய்வோம், அதை விட்டா கோயில் பிள்ளைக்கு செய்வோம். ஆனா இந்த ஒட்டுமொத்த சபையார் அனைவருக்குமே ஒரு புத்தாடை கொடுத்து இந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான காரியம். கண்டிப்பாக இதற்காக பிரயாசப்பட்ட, முயற்சி எடுத்த அனைவருக்கும் கூட இந்த குலசேகரத்தின் உங்கள் சார்பாக கூட அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்வானது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது இந்த மகிழ்வை போலவே வருகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மகிழ்வினை தருவார். எனவே கிடைத்த இந்த வாய்ப்பினை நான் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய காட்டுமயிலூர் பள்ளியின் சார்பாகவும், தேர்தூராயன் பள்ளியின் சார்பாகவும், பொங்கராயபாளையத்தின் குருஜாகத்தின் சார்பாகவும் கூட எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக தலைமை ஆசிரியர் முறையிலே காட்டுமயிலூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பெட்ரிஷியா அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை திருச்சபை மக்களுக்கு வழங்கும்படி நம்ம ஐயாவையும் அம்மாவையும் கூட நான் வாழ்க்கிறேன், வரவேற்கிறேன். எவ்வளவோ சபைகள் இருக்கும்போது நம்ம இந்த கிராம சபையை திரும்பி பார்க்குற ஆயர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த விஷயத்துல நம்ம ஆயிரமாவது நம்ம சபைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இதே சமயத்துல இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமக்கு கிறிஸ்துமஸ்னாலே நமக்கு பரிசு பொருட்கள் தான் ஞாபகம் வரும். சின்ன பிள்ளைங்களாம் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு அதெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அந்த பரிசு பொருட்கள் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா கொடுப்பாரு அப்படின்றது ஒரு கதை இருக்கு. அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்றவர் துருக்கி நாட்டில் பிஷப்பா இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அந்த பிஷப் என்ன பண்ணுவாரா, அந்த ஆட்சி சபையில என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தேவைகள்லாம் அந்த ஐயருக்கு சொல்லுவாங்க. என்ன கஷ்டம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரா, ராத்திரி நேரங்கள்ல இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் சமயத்துல அவங்களுக்கு தெரியாமலே நிறைய பரிசு பொருட்களை வாங்கி போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துடுவார். அதை அந்த ஜனங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஒரு மனுஷன் இருந்தாரு, அவருக்கு ரொம்ப ஏழை, 3 பொம்பளை பிள்ளைங்க. இவங்களை நான் எப்படி நான் கரை சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவர்கிட்ட சொல்றாரு. சபையில போயிட்டு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த கல்யாண வேலையில இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல போயிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களோட வீட்டு அந்த தொகையெல்லாம் போகும் இல்லையா, அந்த கூண்டுல என்ன பண்றாரு, தேவையான தங்க நகைகள் எல்லாம் போடுறாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி பரிசு பொருட்களை கொடுப்பாங்க. அந்த கிறிஸ்துமஸ் சமயத்துல அவர் கொடுத்து நிறைய பேரோட தேவைகளை நிறைவேற்றிருக்கிறார். இந்த காட்டுமல்லூர் சபையில கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நீங்க யாராவது ஜாப் பண்ணிருப்பீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க முடியல அப்படின்னு யாராவது கண்டிப்பா ஜாப் பண்ணிருப்பீங்க. அந்த ஜெபம் ஏசப்பாட்ட கேட்கப்பட்டிருக்கு. அது யார் மூலமா நிறைவேறிருக்கு, நம்ம ஐயர் மூலமா நிறைவேறிருக்கு. ஆனா நம்ம காட்டுமல்லூர் சபைக்கு இந்த வருஷம் அவர் தான் சாண்டா கிளாஸ் நான் நினைக்கிறேன். சரியா, அவரு நல்லா இருக்கணும், அவரோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் இருக்கணும். இதுதான் எனக்கு சரி. மற்றபடியாக சபையினுடைய பொறுப்பாசிரியர் என்ற முறையிலே சேர்ந்தவர்களுக்கும் திருச்சபையினுடைய பொறுப்பாசிரியர் திருமதி சாமித்துறை தலைமை ஆசிரியர்கள் அரசு யூனியன் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் செய்தியையும் சிறப்பு வாழ்க்கையும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய கிறிஸ்தவ நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஆயர் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, நமது குருசேரத்தினுடைய ஆயர் அம்மா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக், அதாவது ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு ஆசிரியர்னு வச்சுக்கோங்க. என்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னா வேலை இருக்குது இல்லைங்கிறது மறுபடி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நானா கையில் கட்டிமா பிடிச்சிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. நான் முதல்ல போகணுங்கிற எண்ணம் வரணும். அப்படி போகணுங்கிற எண்ணம் வந்த பிறகு அதற்கான உரிய செயலை நம்ம மனதில் வந்து தங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஐயாவையும் அம்மாவையும் பார்க்கும்போது அவங்க பெரிய சபையில் இருக்கிறாங்க. இந்த கிராமத்து சபைக்கு ஒரு வேலை போதரை கூப்பிட்ட உடனே இந்த எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்து நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்கன்னா நாம் அனைவரும் அவருக்கு மீண்டுமாக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தது போதகரை குறித்து ஒரு வார்த்தை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர்த்துக்கு புடவை கொடுப்பாங்க. இந்த வருடம் ஒரு விசேஷ நான் சொன்னேன், ஒருவேளை ஆயர் அவர்கள் ஒரு புதிய வேகத்தோடு சபைக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு இதை நம்ம செய்யணும்னு ஒரு சபதம் எடுத்துக்காட்டு. நான் அப்படிதான் நினைச்சேன் இந்த நிகழ்வை பார்த்த உடனே. எனவே ஆயருக்கும் அம்மாவுக்கும் நாம் சபையின் சார்பாக மீண்டும் நாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிறிஸ்து என்றாலே முதலாவது அன்பு, அதுக்கடுத்து உதவி. இந்த 2 வார்த்தைகள் இல்லாம பைபிள் நகராது. அன்பு, இன்னொன்னு என்னது, உதவி. சரி, இப்ப நாம இந்த வந்து உட்கார்ந்த உடனே நான் தான் நினைச்சேன், அடுத்த கிறிஸ்துமஸுக்கு இந்த பொருள்லாம் நம்ம வாங்குறோம்ல, இப்ப நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இனிமேலுக்கு நமக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கே நமக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இந்த தயவுசெய்து இங்க இருக்கிறவங்க உங்களால என்ன முடியுமோ, ஐயா என்னால 10 ரூபா தான் கொடுக்க முடியும்னா அடுத்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க ஐயா என்ன செஞ்சிடணும், வந்து கொடுத்துடணும். இந்த எண்ணம் நமக்கு முதல்ல இன்னைக்கே என்ன செஞ்சிடணும்,
வந்துடும். நாம் இன்னும் எத்தனை நாளைக்கு சாமிகிட்ட இருந்து கொடுக்கறதுலே இருக்கணும்? சாமிக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். அந்த எண்ணம் நம்ம ஒரு வைராக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த வருடம் நம்மளால முடிஞ்சது, நமக்கே நம்ம செய்யறது முக்கியம் கிடையாது, ஐயா கிட்ட கொடுத்து இன்னொரு சபைக்கு நம்மளை விட இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு பிராமிஸ் எடுத்துக்கணும். அந்த வாய்ப்பை நம்ம எல்லாம் போதகருக்கு கொடுக்கணும். எங்க சபையிலிருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் சொல்லணும். அதே போல இங்கிருந்து சென்ற ஐராமா அவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு பெரிய மணி கொடுத்தாங்க. அன்னைக்கே கூட சொன்னேன், நம்ம சபைக்கு பெரிய ஒரு மணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட நாம் ஆயர் மூலமாக, அம்மா மூலமாக நாம் நம் அனைவரும் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலில் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆயரிடத்திலிருந்து, அம்மா இடத்திலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அவங்க 2 பேருக்கு பிரசங்கத்தை இப்போ கொஞ்ச நாளா எங்களால கேட்க முடியல, நகரத்துக்கு போயிட்டாங்க, அதனால எங்களால கேட்க முடியல. எனவே அதை நிறைவேற்றி தரும்படி உங்கள் சார்பாக பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேசுறது போதில்லை.